மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்நிகழ்விலே தர்மலிங்கம் திருஞான சம்பந்தன் ஆகிய நான் இந்து மகளிர் ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியராகவும், அயல் பாடசாலையான கொழும்பு இந்து கல்லூரி ஆசிரியர் சிந்தனை செல்வன் ஆசிரியர் அவர்களும் இன்றைய நிகழ்விலே பங்கு பெற்றுக் கொள்கிறார்கள். நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே 2019 ஆண்டு வினா பத்திரத்தை ஆராய்ந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி வினாக்களை இப்பொழுது ஆராய்வதற்கு முயற்சிக்கின்றோம். அதிலே நாங்கள் இன்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் வினா இலக்கம் 3. ஏற்கனவே வினா இலக்கம் 1, 2 பார்த்திருக்கின்றோம் அமைப்பு கற்ற வினாவிலே. அந்த வினாவிலே 3வது வினா எங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்கின்றால், ஒரு அரியம் சம்பந்தப்பட்ட வினாவுடன் தொடர்பட்ட திரிசியமானி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. இந்த திரிசியமானியின் பரிசோதனைக்கு நாங்கள் வருவோம். அதன் மூலம் அரிய பதார்த்தத்தின் முறிவுச்சுற்றி துணிகின்ற ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். கண்ணாடியின் முறிவுச்சுற்றியை துணிவதற்காக ஒரு நியம திரிசியமானி, ஒரு கண்ணாடி அரியம், ஒரு நிற ஒளி முதல் ஆகியன பயன்படுத்தப்படுகின்றது. முதலாவது வினாவை இப்பொழுது அவதானிப்போம். அளவீடுகளை பெற ஆரம்பிப்பதற்கு முன்னர் திரிசியமானியின் சில அவசியமான செப்பம் செய்கைகள் செய்தல் வேண்டும். அந்த செப்பம் செய்கையினுடைய ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது. அதிலே முதலாவது ஒழுங்குமுறை தொலைக்காட்டியில் உள்ள பார்வை துண்டை செப்பம் செய்தல் வேண்டும். இந்த செப்பம் செய்கைக்காக நாங்கள் எங்களுடைய வினாவை ஆசிரியர் அவர்களிடம் கேட்கும்போது எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதை பற்றி இப்பொழுது ஆசிரியர்கள் கூறுவார்கள். இப்போ தற்பொழுது நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் அறியறதுக்கு முதல் இதை பற்றி தெரிஞ்சிருக்க வேணும். இந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் லேப்பில் பார்த்திருந்தால் இலகுவாக ஆன்சர் பண்ணலாம். இந்த இலகுவாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் கட்டாயம் இந்த லேப்புக்கு போயிருக்க வேணும். அட்லீஸ்ட் அந்த கருவியாவது பார்த்துருக்க வேணும். இந்த கருவியை பார்க்காதவன் இதை செய்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். முதலாவது இங்கே கருவியை நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் செப்பம் செய்ய வேணும். இந்த கருவியை செப்பம் செய்கிறதுக்கு முதலாவது தேவையானது இந்த தொலைக்காட்டியில் உள்ள பார்வை துண்டை செப்பம் செய்வோம். அப்போ பொதுவாக தொலைக்காட்டி செப்பம் செய்யலைன்னா அதுக்குள்ள 2 வகை இருக்கு. ஒன்று பார்வை துண்டு செப்பம் செய்தல், அடுத்தது தொலைக்காட்டியில் உள்ள பொருள் வில்லையை செப்பம் செய்தல். அப்போ தொலைக்காட்டியில் உள்ள பார்வை துண்டு எப்படி செப்பம் செய்யலண்டா, குறுக்கு கம்பி தெளிவாக சரியாக தெளிவாக, இந்த 2 வசனமும் மிக முக்கியம். இதை சரியாக தெளிவாக என்று எழுதாம விட்டதுக்கு நாங்கள் கடந்த காலங்களில் புள்ளியை வழங்கவில்லை. கட்டாயம் சரியாக தெளிவாக. அது என்ன சரி? கொண்டு கொண்டு செங்குத்தாக இருக்கணும். தெளிவு என்ன? அது வேலை கிளியராக எங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் இந்த பார்வை துண்டை முன்பின் நகர்த்தும் பொழுது தெளிவாக தெரியும், அதை திருப்பும் பொழுது அங்கே சரியாக தெரியும். அப்போ அதை செய்யும். அடுத்தது தொலைக்காட்டியை செப்பம் செய்கிற. தொலைக்காட்டி என்றது ஏன் செப்பம் செய்ய வேணும்? இங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்குது. தூர உள்ள பொருளை அது ஏற்கக்கூடியவாறு செப்பம் செய்யும். தூர உள்ள பொருளில் இருந்து வார கதிரை ஏற்கக்கூடிய, அதாவது சமாந்தர கற்றைகளை அதை ஏற்க வேணும். இதுதான் தொலைக்காட்டி செப்பம் செய்யறதுன்ற நோக்கம். அப்போ தொலைக்காட்டிய தூர உள்ள பொருளை நோக்கி அதில் இருந்து வார கதிர்களை நாங்கள் செப்பம் செய்ய வேண்டும். அடுத்தது நாங்கள் நேர்வரிசையாக்கி செப்பம் செய்வோம். அப்போ நேர்வரிசையாக்கியில முக்கியமாக அங்கே உள்ளவர் ஒரு பிளவு இருக்குது. அந்த பிளவை நிலைக்குத்தாக்க வேணும். அடுத்தது ஒடுக்க வேணும். நிலைக்குத்தாக்கணும், ஒடுக்கணும். இங்கே கேள்வி, இந்த கேள்விக்கு முதலே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை தார். அந்த ஒடுக்கிட்டு அதன் முன் ஒரு ஒளியை வைக்கணும். அங்கே வைக்கப்பட வேண்டிய ஒளி ஒரு நிற ஒளியா அல்லது வெள்ளொளியா என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எந்த ஒளியையும் வைக்கலாம். ஏனென்றா நாங்கள் இப்போ செய்ய போகிறது நேர்வரிசையாக்கி செப்பம் செய்யும். ஏன் செப்பம் செய்கிறோம்? சமாந்தர ஒளி கற்றையை அவர் வெளிவிடுவார். இப்போ யார் ஏற்க போறார்? தொலைக்காட்டி ஏற்க போறார். அடுத்தது செப்பம் செய்ய வேண்டியது அரியமேசை. அரியமேசை ஏன் செப்பம் செய்கிறோம்? அதுவும் சமாந்தரத்தலமாக இருக்க வேணும். அப்ப சமாந்தரத்தலமாக இருந்தால் தான் இந்த வார கதிர்கள் தெரிப்பு முறிவதன் மூலமும் ஒரே தளத்தில் இது நடக்கும். இது முக்கியமான, இதுக்காகத்தான் நாங்கள் செப்பம் செய்கிறோம். ஆகவே நாங்கள் ஒளியியல் ரீதியாக இந்த கதிர்கள் சமாந்தரமாக தெரிக்க வேணும், முறிய வேணும். இதுதான் எங்களோட நோக்கம். ரைட். அப்போ நாங்கள் முதலாவது இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், இந்த அரியத்தை அங்கே வைக்கப்பட்டு தந்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த திருகுகள் கியூவும்
கியூ செப்பம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ கியூவோட சேர்ந்து ஆரும் செப்பம் செய்யப்பட்டிருக்கும் கட்டாயம். அந்த நேரம் நாங்கள் T1க்குள்ளால் அவதானிப்போம். அதே நேரம் அடுத்தது செப்பம் செய்ய போகிறோம். T2 அந்த பொசிஷனுக்கு அவதானிக்க போகிறோம். திருகு Pயை செப்பம் செய்வோம். அப்போ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி, இந்த பிம்பத்தை பெறுவதற்கு எந்த திருகை செப்பம் செய்ய வேண்டும்? அப்போ அதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு ஆன்சர் தான், P. எந்த ஆன்சருக்கு நாங்கள் விடை புள்ளி வழங்கவில்லை. ஆகவே மிக இம்பார்ட்டன்ட், நாங்கள் கியூவை செப்பம் செய்கிற நேரத்தில் 6 செப்பம் செய்திருப்போம். ஏன்னா அங்கே படம் போட்டிருக்கு. அடுத்தது Pயை செப்பம் செய்ய வேணும். ஆகவே இங்கே கொடுங்கப்பட்ட ஆன்சர் P. நாங்கள் அடுத்த கேள்வியை இருக்க பார்த்தோம். இப்பொழுது ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஒரு திரிசியமானியை நாங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னர், உங்களுக்கு தெரியும், திரிசியமானியை பயன்படுத்தி அரிய கோணமேயும் இழிவிலகல் கோணம் டியையும் அளப்பதற்கூடாக நாங்கள் அந்த பதார்த்தத்தினை முறிவி சுற்றிய துணியலாம். ஆகவே இவற்றை அளப்பதற்கு முன்னர் திரிசியமானியினுடைய கூறுகளை பின்வரும் ஒழுங்குமுறையில் செப்பம் செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறு செப்பம் செய்ய வேண்டும்? முதலாவது பார்வை துண்டை, இரண்டாவது தொலைக்காட்டியை, மூன்றாவது நேர்வரிசையாக்கியை, இறுதியாக அரியமேசி என்ற ஒரு விடயத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வாறான ஒரு விடயம் என்று கேட்டால், இந்த பார்வை துண்டு எவ்வாறு செப்பம் செய்யப்படும்? அதாவது உள்ளுக்கே ஒரு குறுக்கு கம்பி இருக்கின்றது. அந்த குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் வரை பார்வை துண்டை முன்பின் அசைத்து செப்பம் செய்தல் வேண்டும் என்ற ஒரு ஆழமான விடயத்தை கவனிக்க வேண்டும். அடுத்தது இலகுவான ஒரு விடயமாக இன்னொரு விடயம், அதாவது தூரப்புள்ள பொருள் ஒன்றை நோக்கி நாங்கள் தொலைக்காட்டியை திருப்பி அந்த தொலைக்காட்டியை செப்பம் செய்ய வேண்டும். அதனுடைய முக்கிய குறிப்பு என்னென்று கேட்டால், இந்த வினாவுக்கு விடை தெளிவாக சொல்லியிருக்கிறார். சமாந்திர கதிர்களை பெறுவதற்கு ஏற்றவாறு செப்பம் செய்தல். அதேபோல் நேர்வரிசையாக்கி எவ்வாறு செப்பம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர் குறிப்பிட்டிருந்தார், அவை சமாந்திர கதிர்களை வெளிவிடக்கூடியவாறு செப்பம் செய்தல் வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு இறுதியாக அரியமேசை என்ற ஒரு விடயத்துக்கு வந்திருந்தார் ஆசிரியர். அந்த அரியமேசை செப்பம் செய்யும் போது இதிலே நீங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். இந்த கியூவும் ஆரும் ஒரே நேர்கோட்டில் உள்ள 2 ஊசிகள். அப்ப நாங்கள் கியூண்ட ஊசியை, அதாவது திருகை செப்பம் செய்தால் மீண்டும் 6ஐ செப்பம் செய்ய தேவையில்லை. அதுக்கு எதிராக உள்ள Pயை செப்பம் செய்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப கியூவின் வேலையும் ஆரின் வேலையும் ஒரே வேலையாக இருக்கும் என்றால் ஒரே நேர்கோட்டில் 2 திருகுகள். அவை கியூஐயோ அல்லது ஆரையோ செப்பம் செய்தால் நாங்கள் அடுத்ததாக செப்பம் செய்ய வேண்டியது P, அரியமேசையை செப்பம் செய்வதற்கு. இப்பொழுது இந்த விடயத்தை முடித்துக்கொண்டு, அதாவது செப்பம் செய்கைகள் என்ற ஒரு விடயத்தை முடித்துக்கொண்டு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். ஒரு விதிவிலக்கான கேள்வி ஒன்று, ஒளியல் சாராத ஒரு விடயத்தை இங்கே கேள்வியாக கேட்கிறார். அதாவது அரியமேசை செப்பம் செய்கிறது ஏற்கனவே ஒளியல் முறையை தாண்டி இன்னொரு முறையை உங்களிடம் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது நீர்மட்டம் ஒன்றை பயன்படுத்தி அரியமேசியை மிக எளிதாக மட்டமாக்கலாம் என ஒரு மாணவன் குறிப்பிடுகின்றார். இந்த கூற்று சரியானதா? அதற்கான விளக்கத்தை தருமாறு ஆசிரியர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். இது இந்த அரியமேசை என்பது சமாந்தரமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே முதல் சொல்லப்பட்ட மேட்டர். அதாவது அரியமேசை ஏன் சமாந்தரமாக இருக்கணும் என்றால், வார ஒளிக்கற்றை அதில் தெரிப்பதன் மூலமோ அல்லது முறிவதன் மூலமோ சமாந்தர தளத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்தவர். அப்படி நடக்காத பட்சத்திலே எங்களுக்கு சரியான பிளவின பிம்பத்தை அவதானிக்க முடியாது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? அரியமேசையை செப்பம் செய்வோம். இதுக்கு நாங்கள் ஒரு நீர்மட்டத்தை வைத்தால் நீர்மட்டம் என்ன செய்யும் என்றால், பொறிமுறை ரீதியாக, அதாவது மேசைதான் சமாந்தரம் என்பதை உறுதிப்படுத்துமே ஒழிய பட்டு தெரிக்கிற கதிரோ அல்லது முறிகிற கதிரோ சமாந்தரம் என்பதை அது உறுதிப்படுத்தாது. ஆகவே நாங்கள் இங்கே கேட்ட கேள்விக்கு விடை முதல் இல்லை. அடுத்தது விளக்கம். அரியமேசையானது நேர்வரிசையாக்கியை மற்றும் தொலைக்காட்டியை ஒளியியல் அச்சுக்கு சமாந்தரமாக மட்டம் செய்ய வேண்டும் என்று எழுத வேண்டும். அதாவது அரியமேசை எப்படி செய்யணும் என்றால், நேர்வரிசையாக்கி மற்றும் தொலைக்காட்டிக்கு ஒளியியல் அச்சுக்கு சமாந்தரம், அதாவது சமாந்தர திசையில் இந்த ஒளி முறிய வேணும் அல்லது தரிக்க வேணும். இதுதான் எங்களுக்கு தேவையான. அதை விட்டுட்டு நாங்கள்
வேறு எது எழுதினாலும் இங்கே நாங்கள் மார்க்ஸ் வழங்கவில்லை. போன முறை இதில் நிறைய விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் இந்த பௌதீகவியல் பரிசோதனை என்பது கட்டாயம் நீங்கள் லேப்பில் பார்த்துட்டு வர்றது தான் நல்லது. உங்களோட பாடசாலையில் அந்த உபகரணத்தை எடுத்து அதில் உள்ள பகுதிகளை கண்டு இதில் சரி அங்கே வசதிகள் சிலது குறைவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேணும், அது என்னென்னதுக்கு பயன்படுகிறது, எப்படி அது வேலை செய்யுதுன்றது அறிஞ்சோண்டு வாங்க. அதுக்கு முதல் எக்ஸாமுக்கு போகாது. ரைட், நாங்கள் அடுத்த கேள்வி இருக்கா. இந்த இடத்திலே ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார், நீர்மட்டம் ஒன்றை பயன்படுத்தி அரியமேசையை மட்டமாக்க முடியாது. ஏனென்றால் ஒளியல் தாண்டிய ஒரு விடயம். அதாவது ஆசிரியர் குறிப்பிட்டால் இது ஒரு பொறிமுறை அமைப்பு. இது என்ன நடக்குது என்று கேட்டால், அந்த அரியமேசை அந்த அங்குள்ள கூறுகளுக்கு சார்பாக வராமல் மேசை, அதை தாங்கி நிற்கின்ற மேசை சார்பாக வரும். அதாவது மேசைக்கு சமாந்தரமாக வருவதற்குத்தான் இந்த நிகழ்வு. தொலைக்காட்சி நேர்வரிசையாக்கி தொடர்பான ஒரு விடயம் சார்ந்து வரவில்லை என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றது 3 திருகுகள் பொதுவாக ஒரு தளத்தை தீர்மானிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த விடயம் வேறு இடத்துல சந்திக்க வேணும் என்னென்றால் கோளமானி 3 கால்கள் ஒரு தளத்தை தீர்மானிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல்தான் இங்கேயும் அந்த தளம் என்ற ஒரு விடயத்துக்காகத்தான் அந்த 3 திருகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே முடிவு நீர்மட்டத்தை பயன்படுத்தி செப்பம் செய்ய முடியாது. ஏனென்றால் மேசை சார்பாக தான் அது சமாந்தரமாக இருக்கும். அடுத்த வினாக்களை இப்பொழுது நாங்கள் நுழைவோம். என்ன வினா என்று சொன்னால், இந்த தொலைக்காட்டியை நாங்கள் அரியக்கோணம் அளக்கேக்க 2 நிலைகளிலே வச்சு வாசிப்பெடுக்கின்றோம். முதலாவது T1 என்ற நிலைக்கு 279 பாகை 58 கலை. இன்னொரு வாசிப்பு 2 வாசிப்பு எடுப்போம். மற்ற வாசிப்பு 38 பாகை 2 கலை. தொலைக்காட்டியை T1 T2க்கு கொண்டு செல்லும் போது அதன் பிரதான அளவிடை 0 கடந்து சென்றது. அப்ப இந்த 2 வாசிப்புகளுக்கு இடையில 0 இருக்கின்றது. ஆகவே என்ன கேள்வி, அரியக்கோணமே அதை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றி இப்பொழுது ஆசிரியர் உங்களுக்கு விளக்கம் தருவார். இந்த வினாவுக்கான விடையை நாங்கள் அளிப்பதற்கு சிறிய விளக்கத்தோடு உங்களுக்கு நான் இதை தரப்போகிறேன். ஏனென்றால் இதில் 2 விதமாக நாங்கள் இதை அறியலாம். ஆகவே நான் ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு தருவாக. ஒன்று, இந்த வினாவை நாங்கள் விளையாடிப்பதற்கு முதல் இந்த திருசியமானியின் அளவு திட்டத்தை ஒருக்கா பார்க்க வேண்டும். திருசியமானியில் என்ன மாதிரி அளவு திட்டம், வட்ட அளவு திட்டம், வட்டவேணியர் அளவு திட்டம். இந்த வட்டவேணியர் அளவு திட்டத்தில் நாங்கள் முதலாவது கேஸாக இந்த இதை பார்ப்போம். கேஸ் 1, இதுல சைவர் இருக்கு. வட்டவேணியர் அளவு திட்டம், இதுல சைவர் இருக்கு. இது 90 பாகை, இது 180 பாகை, இது 270 பாகை. திருப்ப இங்க 360 பாகை. 360 பாகையும் சைவரும் ஒன்றாத்தான் பொருந்தி இருக்கு. சரி, இப்ப நாங்க முதலாவது அளவு திட்டத்தை எடுப்போம். நான் சிறு உதாரணத்தின் மூலம் இந்த வினாவிற்குரிய விடையை பிறகு நாங்கள் பார்ப்போம். இந்த முதலாவது உதாரணம், இது இந்த T1 என்ற வாசிப்பு 10 பாகை என்று எடுப்போம். இலகுவாக நாங்கள் விளங்குறதுக்காக 10 பாகை என்று வினா வேறு, நான் இங்க விளங்கப்படுத்துறது வேறு. 10 பாகை. அடுத்த வாசிப்பு இதுல இருக்குது என்று வைப்போம். இது T2 130 பாகை. எஸ், 130 பாகை. அப்ப இந்த இது ரெண்டையும் இணைக்கிற கோட் இதுதான் எங்களுக்கு இந்த 2A. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், O லெவல்ல படிக்கப்பட்ட மெத்தட் மையத்தில் எதிரமைக்கிற கோணத்தின் 2 மடங்கை என்ன செய்யும், அதாவது மையத்தில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கை மையத்திலை எதிரமைக்கிற கோணத்தின் இது பரிதியில் எதிரமைக்கிற கோணம், இது மையத்தில் எதிரமைக்கிற. இந்த மையத்தில் எதிரமைக்கிற கோணம் 2 மடங்காக இருக்கும். இது A என்று சொன்னால் அது 2A. ஆகவே நாங்கள் அந்த விளக்கத்தை விளங்காத அது கஷ்டம் செய்யறது. ஆகவே இந்த 2 வாசிப்புக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 2A சமன்
2a சமன் 130 பாகை 130 சய 10 ஆகவே 120 ஆகவே a சமன் 60 பாகை a சமன் 60 பாகை 60 பாகை 130 பாகை ஆகவே a சமன் 60 பாகை. அடுத்த கேஸ் 2 அதாவது வகை 2 கேஸ் 2 கேஸ் 2. இந்த கேஸ் 2வில் இது 0 இது 90 இது 180 இது 270 திருப்ப 360. கேஸ் 2வில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இடம் T1 இது T2 இது T2 T2 நாங்கள் வாசிப்பு 250 பாகை என்று எடுப்போம். T1 வாசிப்பை நாங்கள் 10 எடுப்போம். ஆகவே உங்களுக்கு விளங்கும். அப்போ இப்படி நீங்கள் வட்டத்தை குறிச்சீங்களாக இருந்தால் உங்களுக்கு வடிவாக விளங்கும். இந்த கோணம் தான் இப்போ 2a. அப்போ இந்த கோணத்தை எப்படி காணுறது 2a. அப்போ நாங்கள் இது 360 360 இருந்து 270 கழித்தால் இவ்வளவும் வருவார். அதோட 10 கூட்டினால் தான் 2a. ஆகவே 2a சமன் 270 தான் இங்க பொருந்தி. ஆகவே நாங்கள் 270 இருந்து 10 கழிக்க இயலாது. அது பிள்ளை, இது பிள்ளையான ஒரு ஐடியா. அப்போ இப்படி போக இயலாது. ஏனென்றால் எங்களுக்கு இவ்வளவு தான் வேணும். அப்ப இதை காண வேணும் என்றால் நாங்க என்ன செய்ய வேணும்? 360 இருந்து 270 கழித்து 10 கூட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் இப்படி ஒரு விலை போறது பிழையான ஒரு வழி. இது பிழையான வழி. ஆகவே நாங்கள் சரியான வழிக்கு போவமாக இருந்தால் அதை விளங்க வேணும். விளங்காட்ட அது செய்யலாம். நீங்க சும்மா சொல்லுவாங்க 360 போவாட்டா அதை களி இதை கூட்டு அண்டலாம். இதை விளங்கி இருந்தோ எங்களுக்கு என்ன செய்யறோம்ன்றது தெரியும். ஏன் இதை கழிக்க வேணும்? 360 இருந்து ஏன் 270 கழிக்கும்? எங்களுக்கு வட்டளவு திட்டம். ஆகவே வட்டளவு திட்டத்தில் என்ன நடக்குது? 360 இருந்து 270 கழிக்க வேண்டி இருக்குது. அதோட 10 கூட்டினால் எங்களுக்கு 2a சமன். ஆகவே 2a இப்ப நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2a சமன் 360 சய 250 சக 10. இப்ப எங்களுக்கு வந்துச்சு. ஆகவே இதுகம் எங்களுக்கு என்னவாயிருக்கும் என்றால் 60 பாகை. நான் ஈஸியாக விளங்கணும் மண்டதுக்காக இந்த வேல்யூ எடுத்து 360 இருந்து 250 கழிச்சால் 110, 10 கூட்டினால் 120, 2ஆல பிரிச்சா. ஆகவே எங்களுக்கு இலகுவான வழி நீங்கள் இந்த படத்தை கீறி, அதாவது வட்டத்தை கீறி இந்த அளவு திட்டங்களை குறித்து இது T1 T2 இடையில உள்ள அந்த பொசிஷன் என்ன என்றதை நீங்கள் விளங்கும். T1க்கும் T2க்கும் இடையில உள்ளது என்ன என்றதை விளங்கும். அதை விடுத்து நீங்க சும்மா கழிக்கிறதா கூட்டுறதா 360 இருந்து கழிக்கிறதா கூட்டுறதா இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆகவே நாங்கள் அடுத்த கேள்வியை பார்க்க இந்த கேள்வியில நேரடியாக நாங்கள் என்ன செய்யறோம் வருவோம். இந்த கேள்விக்கு இங்க சொல்லியிருக்கிறார், ஒரு வாசிப்பு தந்திருக்கிறார் 38 பாகை 2 கலை. அடுத்த வாசிப்பு தந்திருக்கிறார் 279 பாகை 58 கலை. ஆகவே நான் விளங்கப்படுத்தின உதாரணத்தின் மூலம் என்ன செய்யலாம்? 360 இருந்து 279 பாகை 58 கலையை கழித்து யாரை கூட்ட வேணும்? 38 பாகை 2 கலையை கூட்டணும். கூட்டித்தான் 2ஆல பிரிக்கவும். பிரித்தால் 118 பாகை 4 கலை என்று வரும். 2ஆல பிரிக்க 59 பாகை 02 கலை. இப்படி 02 கலை போடாம விட்டால் நாங்கள் புள்ளி வழங்கவில்லை போனவர். ஆகவே இதை கழிக்க தெரியவன் 60 விகலை ஒரு கலை, 60 கலை
ஒரு பாகை. இப்ப இது தெரியாட்டால் கழிக்க தெரியாது. உங்களுக்கு 60 செகண்ட் 1 நிமிடம், 60 நிமிடம் 1 மணித்தியாலம், அந்த மாதிரியான கழித்தல் தான் இது. அப்ப இதை தெரியாமல் நாங்கள் அட்வான்ஸ்களுக்கு போகலாம். கட்டாயம் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணி இருந்தால் இது மீண்டும் மீண்டும் பல தடவைகள் கேட்கப்பட்ட வினா. இந்த வினாவுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நீங்க பாஸ் பேப்பர் ஒன்றை பார்த்துருந்தா சிம்பிளா செய்யலாம். இதுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் 100 பேர்கிட்ட ஓடி போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பௌதீகவியல் என்பது உங்களோட இன்ஜெக்ட் யுவர் பிளட், அதாவது உங்களோட இரத்தத்திலே அதை ஏற்ற வேண்டும். அதை விட்டுட்டு நாங்கள் கொப்பி புத்தகங்களோட ஓடி போய் உடம்பு முழுக்க தெரிஞ்சு படிக்கலாம். சரி, நாங்கள் அடுத்த வினாவை ஒருக்கா பார்ப்போம். நீங்க அடுத்த வினாவை ஒருக்கா கவனிப்போம். இப்போ இதிலே ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் என்னென்றால், இந்த அரிய கோணம் அளக்கிறதான் ஒரு நோக்கம், இன்னொன்று இழிவிலல் கோணம். ஏன்னா இந்த பரிசோதனையின் நோக்கம் அரிய கோணம் ஏயும் இழிவிலல் கோணம் டியும் தெரியுமாக இருந்தால் முறிவுச்சுட்டி என்னே துணியலாம். இப்பொழுது இந்த அரிய கோணம் ஏ எவ்வாறு அளக்கலாம் என்ற ஒரு விடயத்தை ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு சின்ன முக்கியமான ஒரு விடயம், ஒரு வாசிப்பு என்ன நடக்குது, சைவர்லேருந்து ஒரு பக்கமாக 38 பாகை 2 கலையும், இன்னொரு பக்கமாக 279 பாகை 58 கலையும் வருகின்றது. ஆகவே அந்த இடத்திலே 360 278 பாகை 58 கலையை கழித்திருக்க வேணும். கழிச்சு வாரதோடு நாங்கள் 38 பாகை 2 கலையை கூட்டி பேருந்து 2 ஆள் பிரிக்கணும் என்ற அமல பெருமானமும் 2a தரும் என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அரிய கோணமே உங்களுக்கு 59 பாகை 2 கலை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதிலே 2 கலை வரைக்கும் திருத்தமாக அன்னளவு பெருமானங்கள் போட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக இந்த வினாவிலே அரிய கோணம் கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தாலும் என்னவாக இருக்கின்றது, கிட்டத்தட்ட 60 பாகை கண்ணளவான பெருமானங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது. அவை நீங்கள் 60 தாண்டிய மிகப்பெரிய பெருமானங்களோ அல்ல 60 தாண்டிய குறைந்த பெருமானங்களோ, ஆக குறைந்த பெருமானங்களோ பொருத்தமற்றது என்ற ஒரு விடயத்தையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளும். இப்பொழுது நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு வினாவுக்கு போகின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு வரைவு தந்திருக்கிறார்கள். தரப்பட்ட கண்ணாடி அரியத்தில் ஒளிக்கதிரொன்றின் விலகல் கோணத்தை துணிவதற்கு அவர் விலகல் கோணம் துணிய போறார். அந்த உரு ஒன்றில் என்ன நடக்கிறது, படுகோணத்துக்கும் வெளிப்படுகோணத்துக்கும் ஒரு வரைவு ஒன்று வரைந்திருக்கிறார். அந்த வரைவு எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதாவது படுகோணம் அதிகரிக்கும் போது வெளிப்படுகோணம் என்று சொல்லப்படுற I2 குறைவதை படம் காட்டுகின்றது. அதிலே முதலாவது கேள்வி, அந்த டி பகுதியிலே விலகல் கோணம் டிக்குரிய கோவையை அரிய கோணம் ஏயிலும் படுகோணம் I1 வெளிப்பட கோணம் I2 ஆகியவற்றின் சார்பில் எவ்வாறு எழுதுதல் வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் ஆசிரியரிடம் கேட்டுக்கொள்வோம். ஆகவே நாங்கள் இந்த கேள்விக்கான விடையை அளிப்பதற்கு முதல் இந்த வரைவை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த வரைவை நாங்கள் விளங்க வேண்டும். இந்த வரைவு I1க்கும் I2வுக்கும் வழங்கப்பட்ட ஒரு வரைவு. அப்போ எங்களுக்கு இந்த கேள்வியில எங்களுக்கு இழிவு விலகல் கோணத்தை காண வேணும். கண்டாத்தான் நாங்கள் முறிவுச்சுட்டிக்கு போகலாம். அப்போ முறிவுச்சுட்டி சமன், அந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும், n சமன் sin a சக d/2 over sin a/2. அப்போ இந்த சமன்பாட்டில் a கண்டாச்சு, இனி d காண வேணும். நாங்கள் பிரதியிட்டு n காண வேணும். அப்போ இந்த d காண்றதுக்கான ஒரு தரவாகத்தான் இந்த I1 I2வுக்கான ஒரு வரைவை தந்திருக்கிறார்கள். இந்த வரைவு நாங்கள் அநேகமான மாணவர்கள் இந்த வரைவு படித்திருக்க மாட்டார்கள். வரைவண்டா அவர்கள் டிக்கும் ஐக்கும் எதிரான ஒரு கிராஃபை தான் பார்த்திருப்பார். ஆகவே டி வேர்சஸ் ஐ, அதாவது விலகல் எதிர் படுகோணமோ வெளிப்படுகோணத்துக்குரிய கிராஃபை தான் கீறியிருப்பார். ஆனால் இங்கே தரப்பட்ட கிராஃப் I1 வேர்சஸ் I2 கிராஃப். ஆகவே I1 வேர்சஸ் I2 கிராஃபிலிருந்து எப்படி டியை காணலாம் என்று யோசிக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும், இந்த இழிவு விலகல் நிலையில் I1 சமன் I2, R1 சமன் R2, அந்த நிலையில இருக்கிற விலகல் கோணம் தான் இழிவு விலகல் கோணம். அப்ப அதை நாங்கள் விளங்கணும். முதல் ஏன் இந்த I1 I2 என்ற வரைவு தந்திருக்கிறான், அதுல இருந்து எப்படி இந்த டியை காணலாம். அப்ப அதுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் இந்த பிளாக் போர்டின், அதாவது ஒயிட் போர்டின் மூலம் பார்ப்போம். இந்த வினாவுக்கான விடையளிக்கும் போது நாங்கள் இந்த I1க்கும் I2வுக்குமான கிராஃபை வச்சு கொண்டுதான் விடையளிக்க வேண்டும். அப்ப இந்த I1க்கும் I2வுக்குமான வரைவில இருந்து எவ்வாறு டியை துணியலாம், இழிவு விலகல் கோணத்தை துணியலாம் என்பதை நான் உங்களுக்கு சிறு விளக்கத்தோடு இங்க தரவரத்துக்கு இருக்கிறேன். ஆகவே கொஞ்சம்
ரைட். இந்த I1 எதிர் I2 வரை, இந்த I1 எதிர் I2 வரை. இதில் இது I1 ஆக இருந்தால் இது I2. இந்த கிராஃபை இப்படித்தான் தந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு கிராஃப். அப்போ நாங்கள் இந்த I1ம் I2வும் சமனாக இருக்கிற ஒரு நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இதில் இருந்து ஒரு 45 பாகையிலே ஒரு கோட்டை கீறோம். கோட்டை கீறினால் இந்த இடம்தான் I1ம் I2 கட்டாயம் அது சமனாத்தான் இருக்கும். இதுகும் I தான், இதுகும் I தான். அதாவது மீனிங் என்ன, I1 சமன் I2 சமன் I. ஆகவே இதில் இருந்து ஐயை கண்டுபிடிச்சாச்சு. எங்களுக்கு தெரியும் இழிவு விலகல் நிலையில D சமன் 2I மைனஸ் A தெரியும். ஏற்கனவே நாங்கள் சமன்பாடு எடுத்திருக்கிறோம். D சமன் I1 பிளஸ் I2 மைனஸ் A. அப்ப இதுல இருந்து நாங்கள் ஐயை கண்டுபிடிக்கலாம். I சமன் D பிளஸ் A பை 2 அண்டு வந்துடும். ஓகே, இனி நாங்கள் இதுல இருந்து ஐயை கண்டுட்டோம், இனி A ஆல்வேஸ் கண்டுட்டோம். சைன் A பிளஸ் D பை 2 ஓவர் sin A by 2. இதில் இருந்து நாங்கள் என்னை கண்டுபிடிக்கலாம். என் சமன் இது ஏயும் கண்டுட்டோம். ஏ முதலாவது வினாவில் கண்டிருக்கிறோம். இது அடுத்த வினாவில் டி காண்பதற்கான ஐடியா கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சமன்பாட்டை பிரதியிட்டால் நேரடியாக வரும். ஆகவே இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் I1 சமன் I2 சமன் 47.5 48 பாகை என்று கொடுத்தாலும் நாங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறோம், புள்ளி வழங்கி இருக்கிறோம். இனி நேரடியாகவே அதில் இருந்து டியை காணலாம். டி தான் இங்கே கேள்வி. அடுத்த கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு, அரியம் ஆக்கப்பட்ட கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை காண்க. அப்போ நேரடியாக இந்த சமன்பாட்டில் நாங்கள் போடுவதன் மூலம் என்னத்தை காணலாம், அரியம் ஆக்கப்பட்ட கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இந்த கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை பொறுத்தவரையில் 1.5 எங்களோட நியம வேல்யூ. இது கொஞ்சம் கூடவா இருக்கலாம், கொஞ்சம் குறைவா இருக்கலாம். ஆகவே இங்கே எங்களுக்கு வர கழிக்கப்பட்ட வேல்யூ 1.49. நாங்கள் ஒரு ரேஞ்சு எடுத்து கொடுக்கப்பட்டது 1.48க்கும் 1.51க்கும் இடையில உள்ள பெருமானங்களுக்கு நாங்கள் புள்ளி வழங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த வினாவில் உங்களுக்கு தெரிய வேணும், நீங்கள் எடுக்கப்பட்ட விடை 1.5 விட கூடவாகவா குறைவாகவா என்றதை கண்டுபிடிக்கலாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு 2 பெருமானம் பெறுதுன்னா உங்களுக்கு தெரியும் இது கண்ணாடிக்கு முறிவுச்சுட்டியா இருக்காது. 1 பெருமானம் பெறுதுன்னா உங்களுக்கு தெரியும் கண்ணாடி இந்த முறிவுச்சுட்டியாக இது இருக்காது. அப்ப நீங்கள் கண்ணாடி இந்த முறிவுச்சட்டி 1.5 விட கொஞ்சம் கூட கொஞ்சம் குறையவில்லை, இதுக்குள்ளதான் இருக்கணும். ஆகவே அடுத்த வினாவை நாங்கள் எங்களோட சார் திருஞான சம்பந்தன் சார் அவர்கள் அடுத்த வினாவை பற்றி இதிலே நாங்கள் இருக்கா தொகுத்து பார்ப்போம். அந்த டி பகுதியிலே முதலாவது கேள்வி விலகல் கோணம், சாதாரண விலகல் கோணம் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஆசிரியர். டி சமன் I1 பிளஸ் I2 மைனஸ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது பொதுவாக நாங்கள் நேரடியாக சந்திக்கின்ற விடயம். மற்ற இன்னொரு முக்கியமான விடயத்தை வரைவிலே கதைச்சிருக்கிறார், இழிவு விலகல் நிலை. அதிலே படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமன். அதாவது ஒரு ஒளிக்கதிர் அரியத்தினோடு செல்லும் போது ஒரு சமச்சீராக செல்லும், சிமெட்ரிக்கல். ஆகவே அவர் குறிப்பிட்டார் மிக ஆழமான செய்தி, படுகோணம் வெளிப்படுகோணத்துக்கு சமன். அதே மாதிரி உள்ளுக்கே இருக்கின்ற 2 முறிகோணங்களும் சமன். அவை அந்த வரைவிலே அந்த கீறப்பட்ட அந்த கோடு சரியாக 45 பாகை படித்திறனை கொண்டதாக, அதாவது கோணம் சாய்வு கோணம் கீறப்பட்டு தான் அந்த படுகோணம் வெளிப்படுகோண வரைவிலே இருந்து அந்த விலகல் இழிவு விலகல் கோணம் டி பெறப்படும். ஆகவே அந்த டியை காண்பதற்கு நாங்கள் ஐயை கணித்திருக்கிறோம் அந்த வரைவிலே இருந்து, அதிலிருந்து டி வந்திருக்கிறது. இறுதியாக ஏயும் தெரியும் டியும் தெரியும் என்றபடியால் நாங்கள் அரிய பதார்த்தத்தின் முறிவுச்சுட்டியை துணிந்திருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்க. அப்ப இந்த பரிசோதனையுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனைய கூறுகளை நாங்கள் செப்பம் செய்த பின்னர் அரிய கோணம் ஏயும் இழிவிலகல் கோணம் டியும் அளக்கப்பட்டால் அரிய பதார்த்தத்தின் முறிவுச்சுட்டி துணியலாம் என்பதுதான் இதனுடைய பிரதான நோக்கம். ஆகவே பரிசோதனையுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 4வது கற்ற வினாக்கு போவோம்.
இது ஒரு வழக்கமான ஒரு கட்டுரை வினாவாக ஓட்ட மின்னியல் சார்ந்த விடயமாக வருவது வழக்கம். இப்பொழுது கடந்த வருடமும் இந்த வருடமும் அந்த ஓட்ட மின்னியல் கேள்வியிலே ஒரு இலத்திரனியல் கூரை, அதாவது இலத்திரனியல் பகுதியையும் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறார். இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் அழுத்தமானி பற்றிய ஒரு குறிப்பு இந்த கேள்வியிலே. அப்போ அழுத்தமானி உபயோகித்து நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசையை துணியலாம், அந்த கலத்தின் உட்தடையவே துணியலாம், மற்றது இரு தடைகளை ஒப்பிடலாம். ஆகவே நாம் இன்றைய பரிசோதனையினுடைய நோக்கம் கலமொன்றினுடைய மின்னியக்க விசையும் உட்தடையும் துணிய போகின்றோம். அந்த கேள்வியை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். மின்னியக்க விசை இ, அது ஈனோட்டை விட சிறிதன் தந்திருக்கிறார். ஈனோட் என்பது முதன்மை சுற்றில் உள்ள மின்னியக்க விசை, அதைவிட குறைவாக துணை சுற்றில் உள்ள மின்னியக்க விசை இருக்க வேண்டும். ஏனென்றால் சமநிலை புள்ளி கிடைக்க வேண்டுமென்றால் இந்த நிபந்தனையை திருப்திப்படுத்த வேண்டும். சமநிலை புள்ளி கிடைக்காமைக்கான 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதாவது துணைக்கலத்தில் உள்ள மின்னியக்க விசை முதன்மை கலத்தை விட கூடவாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, சுற்று தளர்ந்த இணைப்பாக இருத்தல் வேண்டும். மற்றது, கலத்தின் முனைவுகள், அதாவது முதன்மை சுற்றில் கலத்தின் முடிவிடமும் துணை சுற்றின் கலத்தின் முடிவிடமும் மாறி இணைக்கப்பட்டிருக்கலாம். இதனால சமநிலை புள்ளி கிடைக்காமல் போகலாம். இதில் சுற்றுக்கள் எல்லாம் திருப்தி, அவை முதன்மை கலத்தினுடைய மின்னியக்க விசையை விட துணை கலத்தின் மின்னியக்க விசை குறைவென்றது தரப்பட வேண்டும், தந்திருக்கிறார். தொடர்ந்து அக்கலத்தின் அகத்தடை ஆரையும் துணிய போகின்றோம். அதுக்கு 4 மீட்டர் நீளமுள்ள நாங்கள் அழுத்தமானி கம்பியை பாவிக்கின்றோம். அவை உங்களுக்கு தெரியும், அழுத்தமானி கம்பி பல மீட்டர் நீளங்களை கொண்ட ஒரு கம்பியாக இருக்கும். மீட்டர் பாலம் தான் 1 மீட்டர் நீளமுடைய கம்பி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரைட், இப்பொழுது முதலாவது வினாவை ஆசிரியரிடம் கேட்க போறோம். அளவீடுகளின் செம்மையை பாதிக்கும் அழுத்தமானி கம்பி ஒன்றில் இருக்கக்கூடிய இரு பண்புகளை குறிப்பிடுக. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரையில நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றால், இந்த அழுத்தமானி என்றதை வடிவாக புரிந்து கொள்ள வேணும். அழுத்தமானி என்றது என்ன? அதாவது ஒரு குறிப்பிட்ட நீளத்துக்குள்ள குறித்த அழுத்த வேறுபாட்டை நாங்கள் வைத்துக்கொண்டு அந்த அழுத்த வேறுபாடு சார்பாக இன்னொன்றின் அழுத்த வேறுபாட்டை அளக்குது. அழுத்தமானி சுற்று வேறை, அழுத்தம் அளக்கப்பட வேண்டிய சுற்று வேறை. இதை நீங்க விளங்கணும். முதல் அழுத்தமானி சுற்றண்டது அங்கே ஒரு நியமக்கலம் ஒன்று இருக்கும், அதோட சேர்த்து ஒரு 4 மீட்டர் நீளமான கம்பி எங்களோட பரிசோதனை சாலையில இருக்குது. வழக்கமாக 4 மீட்டர், ஆனா 10 மீட்டர் நீளமுடைய கம்பியையும் போடலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சார் சொன்ன மாதிரி 1 மீட்டர் நீளமுடையது மீட்டர் பாலம் மட்டும்தான். அப்ப சில பேருக்கு மீட்டர் பாலம் தெரியாது அழுத்தமானி. மீட்டர் பாலத்திலே ஒரு சுற்றுத்தான் இருக்கும், அழுத்தமானில 2 சுற்றுக்கள் காணப்படும். ஒன்று அழுத்தமானி சுற்று, அடுத்தது அழுத்தம் அளக்கப்பட வேண்டிய சுற்று. இந்த அழுத்தம் அளக்கப்பட வேண்டிய சுற்றில தான் நாங்கள் தேவையான அழுத்தத்தை அளக்கலாம். அடுத்த இந்த அழுத்தமானி கம்பியை பொறுத்தவரையில இங்க முதலாவது கேள்வி, சீரான குறுக்குவெட்டு பரப்புடைய கம்பியாக இருக்க வேண்டும். வெப்பநிலையுடன் தடை மாறக்கூடாது, அதாவது தடை வெப்பநிலை குணகம் மாறக்கூடாது. ஆகவே இந்த கம்பி இந்த 2 இயல்புகளும் மிக முக்கியம். சீரான குறுக்குவெட்டு பரப்பை கண்டிருக்க வேண்டும், அடுத்தது தடை வெப்பநிலை குணகமோ தடையோ மாறக்கூடாது. அடுத்த பிரச்சனை எங்களுக்கு, இந்த அழுத்தமானியில நாங்கள் அழுத்தம் அளக்கீக்குல என்ன செய்ய வேணும்? அதாவது முதல் நாங்கள் இந்த அழுத்தமானிக்குள்ள நீளத்தை, அதன் அழுத்தமானி கம்பியின் 2 முனைகளிலும் இந்த வழுக்கு சாவி அல்லது தொடு சாவியை தொட்டு பார்க்கல எதிர் திசைகள்ல இந்த கல்வனோமானியில திரும்பல் ஏற்படும். இவ்வாறு ஏற்பட்டால் எங்களுக்கு இந்த அழுத்தமானியை நாங்கள் பாவிக்கலாம். அப்ப இந்த அழுத்தமானி கம்பியை பொறுத்தவரையில கட்டாயம் மாறாத தடையை கொண்டிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் அந்த அழுத்தமானி கம்பியின் முனைகளுக்கு இடையில் உள்ள குறிப்பிட்ட அழுத்த வேறுபாட்டை அதை வச்சிருக்க வேணும். இதங்களோட நோக்கம். ஆகவே இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை இங்கே அழுத்தமானி கம்பியின் தடை மாறக்கூடாது, அடுத்தது அழுத்தமானி கம்பி சீரான குறுக்குவெட்டு பிறப்பை கொண்டிருக்க வேணும். நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். எங்களுடைய ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார், அழுத்தமானி சுற்றிலே
முதன்மை சுற்று துணை சுற்று என்று இரண்டு உண்டு. ஒன்று அழுத்தத்தை வழங்குவதற்கும் மற்றது அழுத்தத்தை அளப்பதற்கும். அதிலே பல மீட்டர் நீளமான கம்பிகளில் அந்த கம்பிகளுக்கு இருக்க வேண்டிய பண்பிலே குறிப்பிட்டிருந்தார். அதாவது சீரான குறுக்குவெட்டு பரப்பையுடைய கம்பியாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, இந்த அழுத்தமானி கம்பியின் தடை என்னவாக இருக்க வேண்டும், வெப்பநிலையோட மாற்றமடையாத ஒரு பெருமானமாக இருக்க வேண்டும் என்பது அந்த இரு பண்புகளாகும். அழுத்தமானி கம்பிக்குரிய அந்த செம்மையை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ற விடயத்துக்கு சொல்லியிருந்தார். மற்றது இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்னென்ற ஆசிரியர், சமநிலை புள்ளி கிடைக்குமா என்பதை எவ்வாறு பார்ப்பது. வழுக்குச்சாவி எஸ்ஐ அழுத்தமானி ஒரு முனையிலும் பின்னர் அடுத்த முனையிலும் வைக்கும்போது அந்த மையப்பூச்சிய கல்வனமானியில் உள்ள திரும்பல்கள் எதிரெதிர் திசையில் இருத்தல் வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதனூடாக நாங்கள் சமநிலை புள்ளி கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். ஆனால் சமநிலை புள்ளி கிடைக்காமைக்கான 3 காரணங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்பொழுது நாம் அடுத்த வினாக்களே போவோம். இந்த உருவில் காட்டப்பட்டுள்ள அழுத்தமானியை செப்பம் செய்ய பல வீச்சுக்களை உடைய ஒரு வோல்ட்மானியாக பயன்படுத்தலாமா? இந்த அழுத்தமானி சுற்ற ஒவ்வொரு வீச்சுக்களை உடைய ஒரு வோல்ட்மானியாக பயன்படுத்த முடியுமா? விடைக்கான காரணங்களை தருகிறது. இப்போ இந்த வினாவுக்கு நாங்கள் விடையளிப்பதற்கு முதல் இந்த அழுத்தமானி என்றது 100 வீதம் எங்களுக்கு திருத்தமான வாசிப்பை எடுக்கக்கூடிய ஒரு கருவி என்று சொல்றதை விட அது ஒரு சுற்று என்று சொல்றது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் கருவி என்று சொன்னால் அது ஒரு சிறிய ஒரு உபகரணமாக இருக்கும். வோல்ட்மானி அது ஒரு கருவி, ஆம்பியர் மானி ஒரு கருவி. ஆனால் அழுத்தமானி என்பது கருவி என்று சொல்றதை விட அதை நாங்கள் சுற்று என்றதான் பொருத்தமான ஒரு அப்ப இந்த சுற்றை நாங்கள் பயன்படுத்திக்கலை மாறுகின்ற வோல்ட்டளவை இங்கே அளக்கலாமான்றதான் இங்கே கேள்வி. மாறுகின்ற வோல்ட்டளவை அளக்கிறதுக்கு எங்களுக்கு இங்கே என்ன செய்யலாம் என்றால், அப்போ முதன்மை சுற்றில் நாங்கள், அதாவது முதன்மை சுற்றுன்றது இங்கே அழுத்தமானி சுற்று. இந்த அழுத்தமானி சுற்றில் நாங்கள் ஒரு மாறுகின்ற புறத்தடை ஒன்றை போட்டு அந்த தடையை மாற்றுவோமாக இருந்தால் அழுத்தமானி கம்பிக்கு உள்ள அழுத்த வேறுபாடு மாறும். ஆகவே இது ஒரு மாறும் வோல்ட்மானியாக பயன்படுத்தலாம். ஒரு விளக்கம். இரண்டாவது விளக்கம், இந்த அழுத்தமானி கம்பியின் நீளத்தையும் நாங்கள் மாற்றக்கூடியதாக இருக்கும். 1 மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர் வரையும் நாங்கள் தொடுப்புகளை தொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த இந்த எங்களோட நிகழ்ச்சியில நீங்கள் வரும்பொழுது இந்த அதாவது இந்த 2019 நடைபெற்ற ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு கட்டுரை வினாவை நீங்கள் முன்னுக்கு வைத்துக்கொண்டு இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு 100 வீத பயன்பாடாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஆகவே நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் என்ன செய்ய வேணும், இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பௌதீகவியல் ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம். 2019க்கான வினாத்தாளை விடையளிக்கிற முறைகள் எப்படி என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த முறைக்கு நீங்களும் ரெடியாக வந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இப்போ இந்த கேள்விக்கு விடைக்கு வருவோம். முதலாவது விடை ஆம். முதலாவது விடை ஆம். பிறகு அதுக்கு ஒரு மார்க், ஒரு புள்ளி விளக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த காரணம் என்னென்றால் கியூவிண்டை பெருமானத்தை மாற்றலாம். அது என்ன, கியூ மாறும் தடை அங்கே இருக்கு, அதை மாற்றலாம். மாற்றி நாங்கள் இந்த மாறுகின்ற அழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய ஒரு வோல்ட்மானியாக மாற்றக்கூடிய. அடுத்தது இந்த ஈஸியாக நீளத்தை மாற்றலாம். நீளத்தை மாற்றுவதன் மூலமும் இந்த கம்பியிண்டை என்னத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும், அழுத்த வேறுபாட்டை மாற்றலாம். அதாவது கம்பி வைத்திருக்கிற அழுத்த வேறுபாட்டை மாற்றலாம். ஆகவே விரும்பிய அழுத்தத்தை வெவ்வேறு வீச்சிலை நாங்கள் அளக்கக்கூடியதாக இதை மாற்றி அமைக்கலாம். அப்போ அழுத்தமானி கம்பியை பொறுத்தவரையில் எங்களுக்கு அது ஒரு சீரான கம்பியாக இருக்கணும்னு முதல் பார்த்தனாங்க. இப்போ அந்த கம்பியின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் வெவ்வேறு அழுத்த வேறுபாடுகளை அளக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் அடுத்த கேள்வியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். சம்பந்தன் ஆசிரியர் அவர்கள் இந்த அடுத்த கேள்வியை. இப்போ இந்த ஏற்கனவே உள்ள வினாவிலே என்ன விடயம் என்றால், ஒவ்வொரு வீச்சுக்களை உடைய வோல்ட்மானியாக பயன்படுத்தலாம் ஆமன்றதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது வோல்ட்மானியை விட அழுத்தமானி அழுத்த வேறுபாட்டை அளப்பதற்கு சிறந்த கருவி.
ஏனென்றால் மின்னோட்டம் செல்லா நிலையில் அழுத்த வேறுபாட்டை அளக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த வெவ்வேறு வீச்சுடைய அழுத்த வேறுபாட்டை அளப்பதற்கு 2 முறைகள் கைக்கொள்ளப்படுகின்றன. ஒன்று முதன்மை சுற்றில உள்ள ஒரு தடைப்பட்டியை உள்ள தடையை மாற்றுவதன் மூலம். கவனிக்க வேண்டும், அதில் ஆசிரியர் குறிப்பிட்டிருந்த முதன்மை சுற்றில் உள்ள தடைப்பட்டியினுடைய தடையை மாற்றுவதன் மூலம். அதை தாண்டி இன்னொரு விடயமாகவும் அழுத்தமானியினுடைய வீச்சை மாற்றி பெறுவதற்கு அழுத்தமானி கம்பியின் நீளத்தை மாற்றுவதன் மூலம் அவை அழுத்த படித்திறன் மாறும். 2 முறைகள் இங்கே ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டால் ஒரு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த சி பகுதி, அதாவது இந்த வினாவிலே மாணவன் ஒருவன் கல்வனமானியினுடான ஓட்டம் பாயாத போதிலும் கூட அதில் ஒரு சிறிய திரும்பல் இருப்பதை அவதானித்தான். இக்கல்வனோமானியை பரிசோதனைக்காக பயன்படுத்துதல் உகந்ததா? மாணவன் ஒருவன் கல்வனோமானியில ஓட்டம் இல்லாத போதும் எடுக்கைக்கு ஒரு சிறிய திரும்பல் இருந்ததா? அதாவது சைவரில் இருக்கிறது பதிலாக வேறொரு இடத்துல இருக்கிறது. இந்த கருவி இவ்வாறு இருப்பதால் இதனை பரிசோதனையில் பயன்படுத்த முடியுமா? உகந்ததா? அதுக்கான விளக்கத்தை தருக என்று ஆசிரியரிடம் கேட்போம். இப்பொழுது நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முதல் இந்த கல்வனோமானியின் பயன்பாடு என்னன்றதை விளங்கிக் கொள்ளோம். இந்த மைய பூச்சிய வகை கல்வனோமானி இந்த பயன்பாடு என்ன என்ன பயன்பாடு என்று சொன்னால், சமநிலை நிலம் பெறையக்கிள்ளை கல்வனோமானியினுடான ஓட்டம் பூச்சியமாக இருந்தால் சரி, அவ்வளவுதான். அது என்ன பெருமானத்தை காட்டுகின்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்கு என்ன பெருமானம் காட்டுறது முக்கியம். எங்களுக்கு தேவை அது பூச்சிய வாசிப்பில் இருக்கா. அப்ப நாங்கள் இந்த கல்வனோமானி தரப்பட்டிருக்கு, அது ஏற்கனவே ஒரு பெருமானத்தை வாசிச்சு கொண்டிருக்கு, அது ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனால் திரும்ப நாங்கள் சமநிலம் பிறகு அதே இடத்திலே அது திரும்ப வந்து நிற்குமாக இருந்தால் அந்த கல்வனோமானி பிரச்சனையில் அதை பாதிக்கலாம். அப்ப கல்வனோமானியை பொறுத்தவரையில் எங்களுக்கு தேவையானதுன்னா அதனுடான ஓட்டம் பூச்சியம் என்பது அறிவதற்காக பயன்படுத்தப்பட்டது ஒழிய அது வாசிப்பு பெறப்பட வேணும் என்ற அவசியம் இல்லை. ஆகவே இந்த கேள்விக்கு விடையளிக்கும் பொழுது ஆம், பரிசோதனையை கல்வனோமானியின் பூச்சிய வலு பாதிக்காது. இதுதான் எங்களுக்குரிய ஆன்சர். அதாவது ஆம் என்று கொடுக்க வேணும், அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கவும் வேணும். அதாவது பரிசோதனையில கல்வனோமானியில ஏற்படுற பூச்சிய வலு அது கருவியில வந்த வலு, அது எங்களுக்கு பிரச்சனை. அதுக்காக வேலை செய்யாத கருவியை பாதிக்கலாம்னா அது பாதிக்கல, அது திரும்பல் இருக்க வேணும். ஆனால் பூச்சிய வலு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை. ஏனண்டா நாங்க வாசிப்பாங்க எடுக்கிற இல்லை தானே, நாங்க எடுக்க போறது அது ஆரம்பம் என்ன காட்டிச்சதோ அதை திருப்பவும் வந்து அதே இடத்துல நின்றாச்சு. அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது இதிலே ஒரு விடயத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே எடுத்த கல்வனோமானி பூச்சியத்திலே இல்லாமல் வேறொரு குறியில இருக்கின்றது. அப்ப இதிலே எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பூச்சிய வாசிப்பல் பூச்சிய திரும்பல் என்ற ஒரு ஆழமான செய்தியை உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். பூச்சிய வாசிப்பல்ல பூச்சிய திரும்பல், நல் டிஃப்ளெக்ஷன். ஏற்கனவே ஒன்றில் இருந்தால் திருப்பி ஒன்றில் விட்டு பரிசோதனையை செய்தால் சரி. ஆகவே இந்த வினாக்கு நீங்கள் ஆம் என்று கொடுக்கலாம். ஏனென்றால் கருவியில பழுது, அதாவது வேறொரு இடத்துல இருந்தாலும் பாவிக்கலாம். அதுக்கான விளக்கம் பூச்சிய வாசிப்பல்ல பூச்சிய திரும்பலே என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த வினாவை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த ஆளிக்கேட்டு, அந்த ஆளிக்கேட்டு என்ற அதை மூடும் பொழுது அதை ஆரம்பத்தில் திறந்திருக்கிறோம், அந்த கட்டத்தில் ஒரு விடயம் பெறுகிறது. பின்னர் அதுக்கொத்த சமநிலை நீளத்தை எடுக்கிறோம் எல் நோட், பின்னர் மூடுகின்றோம். அப்பொழுதுள்ள சமநிலை நீளம் எல். அதாவது 2 நீளங்களும் வேறுபடுகின்றது. அதுக்கான காரணம் இந்த எடுக்கப்பட்ட கலத்திலே உட்தடை இருக்கின்றது. அதனாலே அதில் ஒரு அழுத்த வீழ்ச்சி ஏற்படும். அதனால் 2 வாசிப்புகளும் ஆளிக்கே திறந்திருக்கே எல் நோட், ஆளிக்கே மூடி இருக்கே எல் என்ற 2 வாசிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 வாசிப்புகளின் அடிப்படையுடன் அங்கே வெளித்தடை ஆரையும் தொடர்படுத்தி உங்களுக்கு உட்தடைக்கான ஒரு கோவையை எடுக்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது. அதை எவ்வாறு பெறலாம் என்பதை இப்பொழுது நாம் ஆசிரியரிடம் கேட்போம். ரைட். இப்போ இந்த கிளாவுக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் முதலாவது ஆளி திறந்திருக்குது, ஆளி மூடி இருக்குது. ஆளி திறந்திருக்கும் போது சமநிலை நீளம் எல் நாட். அப்ப ஆளி திறந்து கேட்க சமநிலை நீளம் யாருக்கு குறுக்கை எடுக்கிறோம்? இந்த மின்கலத்துக்கு குறுக்கை.
அப்ப இந்த மின்கலத்துக்கு குறுக்க சமல நீளம் எடுக்கும் பொழுது அது மின்னியக்க விசைக்கு சமனான ஒரு நீளத்தை தான் நேர்வீத சமனான ஒரு நீளத்தை தருகிறது. ஆகவே E சமன் K இன்டு L நாட். நாங்கள் சமன்பாடு பொதுவாக V சமன் K L என்று பயன்படுத்துவோம். K அழுத்த படித்திறன், அதாவது அழுத்தமானிக்குரிய மாறிலி, அதை அழுத்த படித்திறன் என்று சொல்லுவோம். L அதின் சமன்ல நீளம், V என்றது அழுத்த வேறுபாடு. ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தினால் Vக்கு பதிலாக E நாட், K தான், L நாட் தான். முதலாவது சமன்பாடு எடுத்தாச்சு. இனி ஆளி மூடியவுடனே V சமன் KL. ஏன் இப்ப அந்த தடை தொழிற்படுகின்றது. ஆகவே V ஓவர் E சமன் L ஓவர் L நாட். முதலாவது சமன்பாடு. அடுத்தது எங்களுக்கு V சமன் IR பயன்படுத்தினால் அதுக்குள்ள எங்களுக்கு தெரியும் V சமன் E மைனஸ் I இன்டு R. ஆகவே எங்களுக்கு அழுத்த வேறுபாடு V சமன் E இன்டு கேபிட்டல் R ஓவர் R பிளஸ் R. ஏனென்ற I தெரியும். ஆகவே E இன்டு, அப்ப இதுல இருந்து V ஓவர் E என்ற ஒரு சமன்பாட்டை நாங்கள் எடுக்கலாம். V ஓவர் E is equal to capital R ஓவர் simple R plus capital R. V over E is equal to capital R over simple R plus R. அப்ப இது ரெண்டையும் சமப்படுத்துவோம். ரெண்டு V over E ஐயும் சமப்படுத்தி சமன்பாடு எடுத்தால் R over R plus R சமன் L over L நாட். இதுல கேட்கப்பட்ட கேள்வி ஆரை, சிம்பிள் ஆரை, அதாவது உட்தடையை L நாட் கேபிட்டல் R சார்பா தான் இருக்கு. ஆகவே R எழுவாய் மாற்றி கொடுக்கணும். சிம்பிள் R எழுவாய் மாற்றி கொடுக்க வேணும். இதை மறந்துடாதே. ஏனென்றா எழுவாய் மாற்றப்பட வேண்டியது என்னவோ அதை நீங்க கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் புள்ளி வழங்கப்பட்டது. நீங்கள் L over L நாட் ஈக்குவல் டு கேபிட்டல் R ஓவர் கேபிட்டல் R பிளஸ் சிம்பிள் R அன்று எழுதியிருந்தால் அங்கே அதுக்கு ஒரு மார்க்ஸ் வராது. ஆனால் அடுத்தடுத்த கேள்வியில் இதை நீங்கள் ஆரை சிம்பிளாக மாற்றாட்டால் உங்களுக்கு சிக்கலும் இருக்கு என்பதை நாங்கள் அடுத்த கேள்வியில் பார்ப்போம். ரைட். இப்பொழுது ஆசிரியர் முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். என்ன கேள்வி கேட்கணுமோ அது ஒரு பக்கம் இருக்க, மற்ற உறுப்புகள் யாவும் ஒரு பக்கம் செல்ல வேண்டும். அதாவது ஆரை எழுவாய் மாற்றி கொடுக்காத பட்சத்தில் புள்ளிகள் வழங்கப்பட முடியாது என்ற ஒரு ஆழமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அழுத்தமானி தத்துவம் என்ன? V சமன் KL அல்லது V சமன் L. அப்ப முதலாவது சமன்பாடு ஆளி K திறந்திருக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால் V வந்து மின்னியக்க விசைக்கே சமன். அந்த அழுத்த வேறுபாடாகிய V சமன் KL E சமன் KL என்று வருவேன் என்றால் புறச்சுற்றிலே மின்னோட்டம் ஓடாதில்லை, அவை உட்தடை தொழிற்படாது. ஆகவே E சமன் K இன்டு L நோட். ரெண்டாவது சமன்பாடு ஆளிக்கையே போட்டபடியால் மின்னோட்டம் ஓட போது அவை களத்துக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறுபாடு V சமன் KL என்ற வந்து அதிலிருந்து ஆறுக்கான ஒரு எழுவாய் மாற்றம் தரப்பட்ட விடயத்தை ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார். இப்பொழுது அதிலிருந்து சில பெருமானங்களை காணுவதற்கான வினாவை வருவோம். தரப்பட்ட அழுத்தமானி மூலம் உயர்ந்தபட்ச வலுவாக 1 மில்லிமீட்டர். ஏனென்றால் இங்கே தரப்பட்ட கம்பி வந்து மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி இருக்கின்றோம். மீட்டர் சட்டத்தை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். தொடர்ந்து சமநிலை நீளங்கள் டெண்டும் தந்திருக்குது, அதுக்கான தடையும் தந்திருக்குது 8 ஓம். மற்ற எல் நோட் பேருங்கள் பெரிதாக இருக்கிறது என்ற தனிய களத்துக்கு குறுக்கே 72.4. பின்னர் எல் வந்து குறைய வரும் என்றால் அழுத்த வீழ்ச்சி ஏற்பட்டதால 50.1 சென்டிமீட்டர். வினா தடை 6க்கு கிடைக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானம். மீண்டும் அந்த வினாவை வாசிக்கின்றேன். அகத்தடை 6க்கு கிடைக்கத்தக்க உயர்ந்தபட்ச பெருமானத்தை கணிக்கிறோம். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம். மற்றது இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். ரைட். இப்பொழுது ஆசிரியர் அதை பற்றி தெளிவாக கூறுவார். இந்த வினாவுக்கான விடையை அளிப்பதற்கு சிறு ஒரு கணித விளக்கத்தோடு உங்களுக்கு நான் இப்போ சில இதுகளோட இதில் உங்களுக்கு எழுதி காட்ட வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த கணித விளக்கம் என்னென்றால் இந்த சமன்பாட்டை பொறுத்தவரையில சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு அங்க தரப்பட்டிருக்கு. சிம்பிள் ஆர் ஈக்குவல் டு கேட்கப்பட்டிருக்கு கேபிட்டல் ஆர் இன்டு எல் நாட் ஓவர் எல் நாட் ஓவர் எல் மைனஸ் 1 அண்டு தரப்பட்டு -1 அண்டு தரப்பட்டு. அப்ப இங்க இந்த இதுக்கு கேட்கப்பட்டது என்ன பெருமானம்? உயர்ந்தபட்ச பெருமானம். உயர்ந்தபட்ச பெருமானம் காண வேண்டும் என்றால் ஆர் மேக்ஸ்
மேக்ஸ் காண வேணும் என்றால் என்ன செய்யணும்? இது ஒரு மேக்ஸ், இது பிசிக்ஸ் அல்ல. அப்போ உயர்ந்தபட்ச பெருமானம் காணணும் என்றால் இவர் எப்படி இருக்க வேணும்? இந்த வேல்யூ எப்படி இருக்கணும் என்றால் குறைவா இருக்கும். இது எப்படி இருக்க வேணும்? உயர்வா இருக்க வேணும். அப்ப எல்0க்கும் எல்லுக்கும் பெருமானம் தரப்பட்டிருக்கு. எல்0 பெருமானம் தந்திருக்கிறாங்க 72.4. அப்ப நாங்கள் இதுல போடுவோம். ஆறுக்கு பெருமானம் தரப்பட்டிருக்குது எவ்வளவு? 8 தந்திருக்கு. எல்0க்கு பெருமானம் தரப்பட்டிருக்கு 72.4. அப்ப 72.4 அதை போட்டாச்சு. அடுத்தது எல்லுக்கு பெருமானம் தரப்பட்டிருக்குது எங்களுக்கு 50.1. ஆகவே 50.1 போட்டுட்டோம். ரைட். இப்ப இந்த பெருமானம் மேக்சிமமா வரணும். இது -1 இருக்கட்டும் இங்கால. அப்ப இது ஒரு சிம்பிள் மேத்ஸ். மேக்சிமமா வரணும் என்றால் பகுதி தொகுதி, இது தொகுதி தொகுதியோட கூட்ட வேணும். பகுதியோட கழிச்சாத்தான் அந்த பெருமானம் மேக்சிமம் பெருமானம் வரும். ஆகவே இங்கை இழிவெண்ணிக்கை 0.1 அதை கூட்ட வேணும் சென்டிமீட்டர். இங்கேயும் 0.1 அதை கழிக்க வேணும். கழிச்சால் எங்களுக்கு இந்த பெருமானம் 3.5 ஆறுக்கும் நீங்க போட்டீங்கன்னா 3.55 ஓம் என்று வரும். 3.55 ஓம் என்று வரும். அப்ப இதுல விளங்க வேண்டிய மேட்டர், இப்ப இது சின்ன வகுப்பிலேயே பார்க்கப்பட்ட விடயம். 6 எழுவாய் மாற்றி இருக்க வேணும். 6 எழுவாய் மாற்றிட்டு இந்த L0 over L -1. L0 என்னவா இருக்கணும்னா உயர்வா இருக்கணும். L என்னவா இருக்கணும்னா இழிவா இருந்தா தான் இது ஒரு உயர்ந்த பெருமானத்தை தரும். ஆகவே நாங்கள் L0ஓட என்ன செய்கிறோம்? அந்த இழிவெண்ணிக்கையை கூட்டி இருக்கிறோம். ஏனென்றால் எல் இந்த இழிவெண்ணிக்கை என்ன? மீட்டருக்கு உள்ள 1 சென்டிமீட்டர். இங்க சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்கு மேலையும் கீழையும். ஆகவே நாங்கள் சென்டிமீட்டர்ல தான் இந்த கூட்ட வேண்டி இருக்கு. ஆகவே 1 கூட்டி இருக்கிறோம், இங்க 1 கழித்திருக்கிறோம். ஆகவே உயர் பெருமானம் வரும். அப்ப இந்த உயர் பெருமானம் தன் கேள்வி. அப்ப இதிலே ஒரு சின்ன மேத்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அப்ப இந்த மேத்ஸை நாங்கள் விளங்காட்டால் எங்களுக்கு கடினமாகத்தான் இருக்கும். இந்த ஆன்சருக்கு அநேகமான மாணவர்கள் இது எப்படி வந்ததுன்றது புரியாம இருந்திருக்கு. ஆகவே இந்த புரியாம இருந்ததுக்கு காரணம் என்னென்றால் இந்த உயர்வு பெருமானம் பெற வேணும் என்றால் என்னென்று தெரியும். ரைட், நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். ரைட், இதிலே பிள்ளைகள் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த மீட்டர் சட்டமன்றபடியால் இழிவெண்ணிக்கை சார் சொன்னார் 1 மில்லிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர். அப்போ L0 வழக்கமாக 72.4 ± 0.1 சென்டிமீட்டர். அதே போல எல் 50.1 ± 1 சென்டிமீட்டர். அப்போ ±. ஆனால் உயர்ந்தபட்ச பெருமானம் என்றபடியால 72.4ஓட பிளஸ் மட்டும்தான் வரும் என்று அது கூடவாக இருக்க வேண்டும். மற்றதில் 50.1 இருந்து அது கீழே குறைவாக வர வேணும். 1 கழிக்கிறோம். ஆனால் பொதுவான வடிவம் உங்களுக்கு தெரியும். 72 ±1 சென்டிமீட்டர். அதே போல 50 ±1 சென்டிமீட்டர் வரும். ஒன்று குறைய வர வேணும், ஒன்று கூட வர வேணும் என்ற ஒரு இடத்துல கூட்டப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல கழிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தெளிவான விளக்கம் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த இடத்திலே இன்றைய பார்த்த விடயங்களை நாங்கள் தொகுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் 2 விடயம் பார்த்திருக்கின்றோம். அதாவது அமைப்புக்கற்ற வினாவிலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்ற 3வது வினா ஒளியியல் சார்ந்த ஒரு வினாவாக இருந்தது. 4வது வினா ஒரு ஓட்டமினியல் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதிலே மிகுதி பகுதியை நாங்கள் அடுத்த வாரங்களில் சந்திக்க இருக்கிறோம். அதில் இலத்திரனியல் கூறுகளும் சேர்ந்த ஒரு விடயம் இருக்கின்றது. ஆகவே 3வது வினா ஒளியியல் சார்ந்து, 4வது வினா ஓட்டமினியலும் இலத்திரனியலும் சார்ந்த ஒரு வினாவாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்விலே தெளிவாக சில விடயங்களை ஆசிரியர் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு அதுக்குரிய மேலதிக விளக்கங்களும் தொடர்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருந்தது. அதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். இதற்கான மேலதிக விளக்கங்களும் மேலதிக வினாக்களும் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்வதுடன் இதற்கான ஒரு விடயத்தை நீங்கள் சனல் இன்னை என்ற ஆன்லைனில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்க. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.